மறுபடியும் உங்களை நாங்கள் இந்த ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக வரவேற்று வாழ்த்துகிறோம். எல்லாரும் ஆயத்தத்தோடு கூட இந்த ஆராதனை கலந்து கொள்ள விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை நாம் மயப்படுத்தக்கதாக நாம் கூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே நாம் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆராதனை நம்முடைய கருத்தில் போட்டுக்கிறோம். ஆரம்பத்தில் முடிவு நம்முடைய கறப்பதாக பாடல் செய்தி எல்லாத்தையும் ஆசிரியங்க ஆராதனை வழி ஆசிரியம் பசுத்த ஆவியினர் ஆளின் செய்வராக எல்லா மகிமையும் கனம் துதியும் பூச்சும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் மற்றும் வேலையெடுத்து பாதுகாத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே சோதர நன்றி இருப்போடு நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கலாம். 84 சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாயும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். சேலா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். சேலா. எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நான் அவனுடைய ஆலய பிரகாரங்களிலே வந்து கூடி கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை வீட்டுக்கு நீங்கள் வந்தீர்கள் சொன்னால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? சூரியனும் கேடகமானவர், கிருபையும் மகிமையும் கொடுக்கிறவர், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல். கர்த்தருடைய ஆலயத்தை தேடி நீங்கள் வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். ஆகவே இத்தனை மாதங்கள் நாம் சபைக்கு வர சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் இப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வரங்கள் சொல்லும் பொழுது மகிழ்ச்சியோடு கூட நேரத்திற்கு முன்பதாகவே நீங்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மேம்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்குவது நிற்கிறோம். In
ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இருதயம் தந்தீரே சோத்திரம் சோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே நன்மை செய்தவங்கே நன்மை செலுத்துவோமே நன்மை செய்தவங்கே நன்மை செலுத்துவோமே என் காணிக்கையையும் கருங்கடிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே காணிக்கையிலும் கருங்கடிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே துதிகள மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதிகள மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருத்திடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருத்திடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தூயவர் உண்மையை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் உண்மை சோதரிக்கிறோம் அதனால் இக்காலத்து பாடுகள் இனி வெறும் மகிமை கூப்பிடத்தக்க வார்த்தைகள் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உத்தரவும் சோர்ந்து போகாது
சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மன்னவனே வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூருவோம். மன்னவனே வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூருவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஹல்லேலூயா. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் சீக்கிரம் நீங்கிவிடும். கொரோனா வைரஸ் ஆகிய உபத்திரவங்கள் சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பூமியிலே இந்த அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். தேவனின் நாமத்திற்கு துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உண்டாகட்டுமே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வு சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வு சுகமங்கே. பரிசுத்தவர் நாமம், பரிசுத்தவர் நாமம், பரிசுத்தவர்
name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower, righteous and good. They are saved. The name of the Lord is a strong tower, righteous and good. They are saved. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. Name of the Lord is a strong tower, righteous and good. They are saved. Name of the Lord is a strong tower, righteous and good. They are saved. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord Most High. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower, righteous and good. They are saved. Name of the Lord is a strong tower, righteous and good. They are saved. கர்த்தரின் நாமம் பலத்தவர்களும் நீதிமானுடையவர்களே சுகமடைவான் சொல்லப்படுகிறது. We have come into His house and gathered His name to worship Him. Worship Him. We have come into His house, gathered His name to worship Him. We have come into His house and gathered His name to worship Him. We have come into His house, gathered His name to worship Christ the Lord. Worship Him, Jesus Christ the Lord. Concentrate on Him and worship Him. Forget about yourself and concentrate on Him and worship Him. Just forget about yourself and concentrate on Him and worship Christ the Lord. Worship Him, Jesus Christ.
ஹalleluya ஹalleluya. அவர் நம்மோடு இருக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன். அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஹalleluya ஹalleluya. நாம் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி மாத்திரம் பார்ப்போம். அவர் எவ்வளவு அழகானவர், அவர் அருமையானவர், அவர் நம்மை நேசிக்கிறவர். அவருடைய பார்வையிலே நாம் விசேஷமானவர்களாய் இருக்கிறோம். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி இருக்கிற தேவன். நீ என் தாசன், உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர். ஹalleluya ஹalleluya. சோர்ந்து போய் இருக்கிற நம்முடைய மத்தியிலே அவர் இறங்கி வருகிற தேவன், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற நமக்குள்ளே இருக்கிற வல்லமையின் படியே ஹalleluya. அந்த அதிகமான வல்லமையை நமக்குள்ளே வைத்திருக்கிற தேவன். நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். ஓ, நம்முடைய தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஹalleluya. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருடைய கண்கள் உலகம் எங்கும் சுற்றி கொண்டு இருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் மூலமாக தம்முடைய வல்லமை அவர் வெளிப்படுத்தத்தக்கதாக. ஓ, what a mighty God he is. சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று நீர் எங்களை சுற்றி உடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறதே. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் வந்து பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளுகிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஹalleluya. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய கண்கள் நம்மீது நோக்கமாய் இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிற தேவன். ஹalleluya. எலிசா தீர்க்கதரிசி அன்று தோத்தான் என்கிற இடத்திலே இருக்கும் பொழுது அவனை சுற்றி ஒரு பெரிய படை அவனை பிடிக்கும்படியாய் வந்தது. ஆனால் அவன் சொல்லுகிறான், அந்த வேலைக்காரன், ஐயோ நாங்கள் அழிந்து போகிறோம் என்று யோசித்த பொழுது எலிசா சொன்னார், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும். ஹalleluya. நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக, நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக. நம்முடைய தேவனுடைய மகிமை, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், ஹalleluya, அதை காணத்தக்கதாக இந்த நேரத்திலே தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. அன்று பவுலின் கண்களில் இருந்த மீன் செதில் போன்றவை கீழே விழுந்த உடனேயே அவன் தாமதமின்றி ஆண்டவருக்காய் ஊழியம் செய்தான். ஹalleluya ஹalleluya. நம்முடைய கண்களை எது மூடி இருக்கிறது? கேளுங்க, ஆண்டவரே என் இருதயத்திலும் என் கண்களிலும் இருக்கிற உம்மை பார்க்க முடியாமல், உம்முடைய வல்லமை நான் உணர முடியாமல் என்னிடத்தில் என்ன இருக்கிறதா இந்த நேரத்திலே வெளியே போவதாக. எல்லா குழப்பங்கள், சந்தேகங்கள், பயங்கள், கவலைகள், வீணான எண்ணங்கள், ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு இருதயத்தை விட்டு வெளியே போவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. நல்லா இப்ப துதிக்கலாம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி, தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம் வீட்டிலே இருக்கிறார், நாம் எங்கே கூடுகிறோமோ அங்கே இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை நாம் புகழுவோம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று ஏசாயா சொன்னது போல நம்மை நாமே தாழ்த்தி அவர் பாதத்திலே நாம் விழுவோம். ஹalleluya. நமக்கு வேற எந்த எண்ணமும் இப்பொழுது வர வேண்டாம். ஆண்டவரே, I'll just concentrate on you. அதேதான் நாங்க இப்ப பாடினோம். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் நோக்கி பார்த்து, உம்மையே துதித்து, உம்மையே நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தினவர்களாக எழும்பி நிற்க முடிந்தால் நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, I'll forget about myself.
என்னை சுற்றி என்ன இருக்கின்றத நான் மறந்துடுறேன். என் சூழ்நிலைகள் எல்லாம் போட்டு விடுகிறேன். ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் நோக்கி பார்த்து உம்மை மாத்திரம் நான் துதிக்க இந்த இடத்திலே நிற்கிறேன். ஹalleluya. நலராபா ஷபதுரவலியாம் கத்துரவலபரபா. தேவ ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரின் மீதும் இந்த நேரத்திலே இறங்குகிறது. ஹalleluya, ஹalleluya. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஓடட்டும். அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரமாக அந்த ஓரங்களிலே காணப்படுகிறது. பெரிய மச்சங்கள் அதிலே இருக்கிறது. Hallelujah, hallelujah. We worship you, Lord. We worship you, Jesus. ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நோக்கி பார்த்து உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே குழப்பத்திற்கு இடம் இல்லை, என் வாழ்க்கையிலே சந்தேகத்துக்கு இடம் இல்லை, என் வாழ்க்கையிலே பயத்துக்கு இடம் இல்லை. ஏனென்றால் என் பலத்தினாலோ என் நீதினாலோ அல்ல, தேவ நீதினாலே, தேவன் கொடுக்கிற தைரியத்தினாலே. ஹalleluya. Be bold, be strong, for the Lord your God is with you. Hallelujah. யோசுவா சோர்ந்து போய், ஐயோ மோசே மரித்து போய் விட்டாரே, நான் என்ன செய்வேன்? இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களை நான் எப்படி நடத்துவேன் என்று சோர்ந்து போய் இருந்த பொழுது ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு அதே வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிற தேவன், பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். ஹalleluya, ஹalleluya. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. ஹalleluya, ஹalleluya. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து போராடுகின்றன. ஹalleluya. நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு பெரிய தேவன் உண்டு. ஹalleluya, ஹalleluya. அவர் யுத்தத்தில் வல்லவர். ஒரு தூதனை அனுப்பி அநேகம் ஆயிரம் ஜனங்களை அழிக்க வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Oh, what a mighty God we serve. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறேன், உம்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் கண்கள் உம்மையே நோக்கட்டும் கர்த்தாவே, என் கண்கள் உம்மையே நோக்கட்டும், சூழ்நிலையே அல்ல. ஓ ஜீசஸ், ஹalleluya. ஆண்டவர் அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். வழியிலே பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று, ஆனால் அவர்கள் அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். ஹalleluya. ஏனென்றால் இயேசு அவர்களோடு இருந்தார், அவர்களிடத்திலே சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். ஹalleluya. யாக்கோபிடத்தில் அதை தான் சொல்லுகிறார், நான் சொல்லியதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஹalleluya. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு உண்மையுள்ள தேவன், தலைமுறை தலைமுறையாய் நமக்கு உண்மையுள்ள தேவன் அவர். நாம் அவருக்கு உண்மையாய் இருக்கிறோமா? That is the question. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக என்னை தாழ்த்தி உண்மையாய் உத்தமமாய் வாழ எனக்கு ஒரு கிருபை தருவீராக என்று நாம் கேட்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். You are worthy, Lord. You are worthy, worthy, worthy of all our praise. எங்களுடைய எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீ பாத்திரமான தேவன். ஹalleluya. ஓ ஜீசஸ், பாத்திரரே மா யெகோவா, பாத்திரரே பாத்திரரே என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பாடலாமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது. ஹalleluya. Jehovah.
நான் உம்மை நம்பி வந்ததினால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Hallelujah. There is no condemnation for those who trust in him. Hallelujah. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, மன்னிப்பு தான். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவரே, என்னை மன்னித்தும் பக்கமா இழுத்துக் கொள்ளுகிற தேவன். அன்று மனம் திருந்திய மைந்தன் ஓடி வந்த பொழுது அந்த தகப்பன் எதையும் பார்க்காமல் அந்த பிள்ளையை அணைத்துக் கொண்டு அவனுக்கு அதிகாரத்தையும் மோதிரத்தையும் பாதரட்சியும் வஸ்திரத்தையும் கொடுத்தது போல இன்றைக்கு நமக்காக காத்து கொண்டிருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம் பாவ வழிகளை விட்டு விட்டு ஆண்டவரை நோக்கி ஓடி வந்து ஆண்டவர் பாதத்தை பற்றி கொள்ளுவோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும். இந்த உலகத்தில் எனக்கு வேறொன்றும் வேண்டாம் கர்த்தாவே, உம்மையே நான் பற்றி கொள்ளுகிறேன் என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த 4 வரிகளை மாத்திரம் பாடி ஆண்டவரை நாம் துதித்து நம்மை அர்ப்பணிப்போம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கணும், கர்த்தரை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்தும நேசர். ஓ எஸ் ஹல்லேலூயா. மண்ணுக்கு இடையில்லை, என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். அந்த வாக்கியத்தை கொடுங்க. என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. இருக்கிற இடங்களிலே முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய 6 முக்கியமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்கும் தேச காரியங்களுக்காக சுருக்கமாக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஒரு மனதோடு இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்தியாவை குறித்துதான முதல் குறிப்பு, இந்தியா குறித்துதான் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே சுற்றி இருக்கிற தேசங்களோடு நாங்கள் நம்முடைய தேசம் சமாதானத்தோடு இருக்கத்தக்கதாய் ஒரு மனது ஆண்டவரை ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரை எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே சுற்றி இருக்கிற தேசங்களிலே கூட காணப்படுகிற குழப்பமான சூழ்நிலைகள் நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் நாங்கள் சமாதானமாய் வாழும்படிக்கு ஆண்டவரே, சந்தோஷமாய் வாழும்படிக்கு மற்ற சுற்றி இருக்கிற தேசங்களோடும் கூட நாங்கள் சமாதானமாக இருக்க உதவி செய்யும். குழப்பங்களை கர்த்தர் நீக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். சுற்றி இருக்கிற சைனா, பங்களாதேஷ், ஆண்டவரே ஸ்ரீலங்கா, ஆண்டவரே நேபாள் மற்றும் எல்லா தேசங்கள் எங்கெல்லாம் ஆண்டவர் பங்களாதேஷ், பாகிஸ்தான் எல்லா தேசத்தோடும் நாங்கள் சமாதானமா இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. குழப்பமான சூழ்நிலை கர்த்தர் நீக்கி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசம் மதசார்பற்ற ஒரு நல்ல தேசமா இருக்கத்தக்க தேவனுடைய கிருபை இறங்கத்தக்கதாய் தேவரே நாங்கள் இந்த வேளையிலே ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். அப்பா, மத சார்பற்ற ஒரு தேசமா எங்கள் நாடாக எங்கள் நாடு மாற ஆண்டவர் தேவனுடைய கிருபை எங்கள் தேசத்தின் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேச தலைவர்கள் ஒரு நடுநிலையோடு இருக்கத்தக்கதாய் தேவன் உதவி செய்வீர். அப்படிப்பட்ட இருதயத்தை தேசத்தை ஆளுகிற தேச தலைவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பொருளாதார மந்த நிலைகள் மாறத்தக்கதாய்
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே ஆண்டவரே பொருளாதார மந்த நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகள் உருவாக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் வேலை இழந்து காணப்படுகிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கி மந்த நிலைகள் மாறி பொருளாதாரத்திலே எங்கள் தேசம் ஒரு நல்ல வளர்ச்சியான தேசமாய் மாறட்டும், ஊழலற்ற தேசமாய் மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேசத்தை ஆளுகிறதான அதிகாரிகள், தேச தலைவர்கள் ஆண்டவரை ஆண்டவர் நேர்மையோடு ஊழலற்ற ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஒரு ஆளுகை செய்யத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு தேசமாய் எங்கள் தேசத்தை கர்த்தர் மாற்றும். ஒரு மனதை எங்கள் தேசத்தின் ஒரு மனதை கெடுக்க நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போடும்படி நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே ஒரு மனதை கெடுக்கிறதான எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் அழிந்து போவதாக நாங்கள் ஒரு மனதோடு வாழ உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. இரண்டாவது பெண்களை குறித்த ஆண்டவர் காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வரதட்சணை கொடுமைகளை கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே வரதட்சணை கொடுமை எங்கள் தேசத்துக்குள் வரக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும். அப்படிப்பட்ட மனப்பான்களை கர்த்தாவே மக்களுக்கு நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விபச்சாரத்திலே பலவித குற்ற செயல்களிலே ஆண்டவரை ஈடுபடுகிற ஒவ்வொரு ஆண்டவரே பெண்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கட்டும். அவளுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கர்த்தர் அமைத்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் வெளிவர கர்த்தர் உதவி செய்யும். விடுதலையாக்குவீராக, ரட்சிப்பீராக. அவளுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கர்த்தர் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்வை இழந்த விதவை பெண்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் தேவன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவளுடைய குடும்பங்களை கர்த்தர் நடத்துவீராக, தேவனை சந்திப்பீராக, ஆதரவாய் இருந்து நீர் பலப்படுத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். அரசாங்கம் மற்றும் தனியார் உயர் பதவியில் இருக்கிற பெண்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உயர் பதவியில் அரசாங்கத்திலும் தனியார் ஆண்டவரே இடங்களிலும் உயர் பதவியில் இருக்கிறதான பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த ஆண்டவரே அவளை நீ பாதுகாத்துக் கொள்ளும். அவளுக்கு இடையூறுகள் வராதபடிக்கு தன்னுடைய வேலையை நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் செய்ய கர்த்தாவே சூழ்நிலைகளையும் ஆண்டவரை நீர் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்டாவது வாலிப பெண்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாலிப பெண்கள் ஆண்டவரே வாலிப பையன்மார்கள்லாம் ஆண்டவரே பதவினமான ஆண்டவரே ஸ்தோத்திர சமுதாயத்தை சீரழிக்கும் போதை வஸ்துகளிலே அடிமையா இருக்கிறார்களே அப்பா. விடுதலை ஆக்குவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடுதலை ஆக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே சமூக வலைத்தளங்களிலே தன் வாழ்வை இழந்த ஆண்டவரே அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களே. ஹல்லேலூயா. நெற்றை பார்த்து அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களே. அவள் எல்லாம் விடுதலை ஆக்கும் நாட்களிலே கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நிறுத்தி வருகிறப்ப அநேக ஆண்டவரை வலைத்தளங்களுக்கு நீர் ஆண்டவரை தடைகளை போட கர்த்தர் உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபங்களை கேட்டு அற்புதத்தை செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாலிப பிள்ளைகள் இந்த காரியத்திலிருந்து வெளியே வர ஆண்டவரை நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். வாலிபர் மத்தியிலே காணப்படுகிற தற்கொலை எண்ணங்கள் கர்த்தர் நீக்குவீராக. ஆண்டவரே தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், ஆண்டவர் தன்னுடைய படிப்பை குறித்த பயம், இருக்கிற சூழ்நிலையை குறித்த ஒரு பயத்தோடு இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராய் கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஆண்டவரே எண்ணங்களை கர்த்தர் நீக்கும். பிசாசானவன் அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வர எல்லா பிசாசின் கிரியைகள் அவருடைய தந்திரமான எண்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இந்த வேளையில் அர்த்தமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக அவருடைய எல்லா தந்திரமான எண்ணங்களை கர்த்தர் குழப்பி போடுவீராக. ஒன்றுமில்லாமல் போவதாக ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை காத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. குற்ற செயல்களே, வழிப்பறி மற்றும் திருட்டு காரியங்களில் ஈடுபடி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கும். அவளுக்கும் ஆண்டவரை நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி கொடும். அப்படி மனம் திரும்ப உதவி செய்யும். அந்த குற்றங்களை செய்வது தவறு என்று சொல்லி ஒரு உணர்வடைந்த இந்த பிள்ளைகள்லாம் மனம் திரும்ப ஆண்டவரை உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சிறுவர் சிறுமியர்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். நாலாவது காரியம் குறிப்பு சிறுவர் சிறுமியர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். மலையில தெருவோரத்திலே வாழும் சிறுவர் சிறுமிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அனைத்து குழந்தை தொழிலாளர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். மாற்றுத்திறனாளிக்காக சிறுவர் சிறுமிகளுக்காக ஜெபம் பண்ணலாம். கடத்தப்பட்டு விற்கப்பட்டு இருக்கிற சிறுவர் சிறுமிகளுக்காக ஜெபம் பண்ண இந்த காரியங்களை சொல்லி ஆண்டவரே நாங்கள் இந்த எடுத்ததான இந்த குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே சிறுவர் சிறுமிகளை கர்த்தர் காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அவளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா நல்ல வேலைகள் கிடைத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை சரியான பாதையில் நடந்து செல்ல வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். படிக்க வேண்டிய காலங்களில் சரியாய் படிக்கத்தக்கதாய் தேவன் அனுக்கிரகம் செய்யும். இதற்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஒழுங்கு பண்ணி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தமிழ்நாட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே தமிழ்நாட்டில் இருக்குதான 8,20,00,000 ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தாவே தகப்பனே இந்த தமிழ்நாட்டிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா 8,20,00,000 ஜனங்கள் இருக்கிறவர்களுக்காக விசேஷமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம்.
ஆண்டவரே இந்த ஒவ்வொரு ஜனங்களையும் இன்னை ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சித்து இயேசுவின் பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் 312 தாலுகாக்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். வருவாய் கிராமங்கள் சுமார் 90,000 குக்கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கிராமங்களிலே தொழில் வளர்ச்சிகளை கர்த்தர் கட்டளையிடும். இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சித்து இயேசுவின் பிள்ளையாய் மாற்றும் அப்பா. ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே தொழில்கள் வளர்ச்சி, இந்த தமிழ்நாட்டில் நல்ல தொழில் வளர்ச்சி அடைய ஜெபிக்கிறோம் அப்பா. தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுங்க. அவர் செய்கிற வேலைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நிறைய தொழில்கள் ஆண்டவர் இண்டஸ்ட்ரீஸ் ஆண்டவரை தமிழ்நாட்டில் தொடங்கத்தக்கதாய் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். அநேக ஆண்டவரே தொழில்கள் எங்களுடைய தமிழ்நாட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட அநேக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட தேவன் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்பா. விவசாயிகள் அநேகர் ஆண்டவர் தன் வாழ்வாதாரத்தை இழந்து காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய சப்போர்ட் கவர்மெண்ட்ல கிடைக்கல. ஆண்டவரே அந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயிகளுக்கு அதிக முக்கியத்துவம் ஆண்டவரே எங்களுடைய அரசாங்கம் கொடுக்கத்தக்கதாய் தேவன் அற்புதம் செய்வீராக. அதிகாரத்தில் இருக்கிறதான தேச தலைவருடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசும். ஆண்டவரே அவளுக்கு வேண்டிய அனுகிரகத்தை ஆண்டவர் அவளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் அவளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் ஒழுங்குபட கர்த்தர் உதவி செய்யும். அவருடைய உள்ளங்களிலே இதற்கு குறித்த காரியத்தை குறித்து ஆண்டவர் அதிக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயம் இல்லை என்ற ஆண்டவரே எங்க தேசம் இல்ல ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரை காரியம் முக்கியமான காரியமா இருக்கிறது. ஆண்டவர் அது ஒதுக்கப்பட்ட நிலைமையில நாட்களில் இருக்கிறது. அந்த தேசத்தில் அதிகாரத்தில் இருக்கிறதான அதிகாரிகள் ஆண்டவர் அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். இதற்கான அதிக முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றவும் தொழில்களை மேம்படுத்தவும் கர்த்தாவே அதுக்கு வேண்டிய அனுகிரகம் எல்லா காரியங்களையும் செய்ய நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் மாத்திரமல்ல தமிழகத்திலே 5 விதமான ஊழியங்கள் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியங்களை ஆசீர்வதியும். ஊழியத்தின் தேவைகள் அநேக உண்டு. தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு ஊழியங்களையும் முன்னின்று நடத்துகிற தேவ ஊழியக்காரர்களை நீ விசேஷித்த விதமாய் பாதுகாத்துக் கொள்ளும். உடைய கிருபையினால் மூடிக்கொள்ளும். பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா தந்திரமான செயல்களுக்கு விலக்கி மீட்டு காத்துக்கொள்ளும். பாதுகாப்பை கோட்டும் ரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும். தைரியமாய் உடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க உடைய வார்த்தைகளை சொல்ல உதவி செய்யும். அவள் மூலம் பெரிய அற்புதங்கள் அதிசயங்களை செய்வீராக. உடைய நாமத்தை அவள் மூலம் நீ மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஊழியக்கார சரிய சுகபல ஆரோக்கியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இருக்கத்தக்கதா அதே உதவி செய்யும். குடும்பங்களிலே சமாதானத்தை கொடும். குடும்பத்தின் தேவைகள் அநேகம் உண்டு. அந்த தேவைகளை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடைசியாக சென்னைக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே சென்னை குறித்து அதிக பாரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. அதிலே 1,20,00,000 ஜனங்கள் சென்னையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கான விசேஷமா இந்த சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே சென்னை முழுவதும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. சென்னையில் உள்ள 200 வார்டுகள் சுமார் 42,610 தெருக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு தெருக்களின் வல்லமை பாயட்டும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். ஜனங்கள் இயேசுவை கண்டுகொள்ள உதவி செய்யும். மனம் திரும்ப இயேசுவின் பிள்ளைகளாய் மாற உதவி செய்யும். கொரோனாக்கள் முற்றிலும் அழிக்கப்பட உதவி செய்யும். ஆண்டவரை தைரியத்தோடு இந்த ஜனையில வாழுகிற ஜனங்கள் தைரியத்தோடு வாழத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். செல்வந்தர்களுக்காய் வீரதிகாரிகளுக்காய் தொழிலதிபர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். இவளெல்லாம் ரட்சிக்கப்பட சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இவளெல்லாம் ரட்சித்து இயேசுவின் பிள்ளையாய் மாற்றுவீராக. சென்னையில் உள்ள அனைத்து திருச்சபைகள் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஊழிய திருச்சபைகளை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவனுடைய கிருபை இந்த நாட்களிலே திருச்சபைகள் ஊற்றப்படுவதாக. உங்களுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. உங்களுடைய அபிஷேகம் அதை இன்னும் அதிகமாக ஊற்றப்படுவதாக. கர்த்தாவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல திருச்சபையிலே அந்த ஜெப ஆவி ஊற்றப்பட மாபெரும் எழுப்புதல் உண்டாக நாம் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாம் ஒரு மனதோடு இந்த காரியத்துக்காக ஜெபம் சபைகளிலே தேவனுடைய ஆவி இன்னும் வல்லமையாக ஊற்றப்படணும். பெரிய விசேஷத்தை எழுப்புதல் உண்டாகணும். அதற்காக நாங்கள் ஆண்டவர் ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவரே எங்கள் சென்னையில் உள்ள ஒவ்வொரு சபையிலும் தேவனுடைய ஆவி இன்னும் அதிகமாய் ஊற்றப்படணும். ஒரு விசேஷித்த அபிஷேகம் அங்கே ஊற்றப்படணும். ஆண்டவரே இந்த நாட்களிலே சீக்கிரமாய் சபைகள் திறக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிற நாட்களில் திறக்கப்படும் போது தேவனுடைய ஆவியானவர் விசேஷித்த விதமாய் ஒவ்வொரு சபையின் மேல் ஊற்றப்படணும். ஆண்டவரே வருகிறவர்கள் தேவனுடைய வல்லமை ஆண்டவரை உணர்ந்து கொள்ள உங்களுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றும் போது அதை உணர்ந்து கொள்ள தேவரின் கிருபை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல ஆண்டவரே விசேஷித்த எழுப்புதல் ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொரு சபையில் உண்டாவத்தக்கதாய் ஆண்டவரே உதவி செய்ய. அநேகர் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தும் நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே இந்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் கேட்டு என் தேவனின் அற்புதங்களை நாங்கள் ஆண்டவரை நீ செய்கிறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி விசுவாசத்தோடு நாங்கள் சபையாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். Thank you.
அபிஷேகம் செய்தவர் மறவார், அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கி இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் முனையாழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கி இயேசு மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டில் நடத்திட மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டில் நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையில் நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையில் நிறைவேற்ற மறவார். வார்த்தையில் நிறைவேற்ற மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கி இயேசு மறவார். மறவார். கர்த்தருடைய வார்த்தை நேரா நாம் கடன் சொல்லுவோம். Let us turn to the Bible, Haggai chapter 2 verse 1 to 9. ஏழாம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திறன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திறன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திறன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார்.
இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். Precious Heavenly Father, thank you for this wonderful day. We worship you, Lord. We praise you, Lord. Thank you, Lord. You have accepted our worship. And Lord, as we meditate your word, be with us, bless us, and sanctify us. In Jesus' name we pray. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா ஆராதனைகளையும் உமக்கு நாங்கள் செலுத்தினோம், துதிகளை ஏறெடுத்தோம். எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். We are going to concentrate on verse 9. நாம் இந்த நேரத்திலே ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை முக்கியப்படுத்தி பார்க்க போகின்றோம். Let us read again verse 9. அதை மறுபடியுமாய் நாம் வாசிக்கலாம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். The glory of the Lord. இந்த இடத்திலே தேவனுடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. The Jerusalem temple is the center of the Jewish religious life. எருசலேமிலே இருந்த தேவனுடைய ஆலயம் சாலமோனால் கட்டப்பட்டதுதான் யூதர்களுக்கு மத வாழ்க்கை, அதாவது அவர்களுடைய மத வைராக்கியத்தின் மத்திய இடத்திலே மத்திய ஸ்தானத்தை பெற்றதாய் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருந்தது. King Solomon, he built the temple that we read in 1 Kings chapter 6 verse 37 and 38. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அந்த முந்தின ஆலயத்தை சாலமோன் கட்டினார் என்று. 1 Kings chapter 6 verse 37 and 38. 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டிச்சிருந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. When you subtract 11th year and 4th year, it's 7 years it took to build the temple. அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது போல 4ஆம் வருடத்தில் ஆரம்பித்து 11ஆம் வருடத்தில் முடிக்கப்பட்டது. அதாவது 7 வருடம் எடுத்து இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. The same way, 1 Kings chapter 8 verse 10 and 11. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. So the glory of the Lord filled the temple. இந்த பகுதியிலே நாம் வாசித்தது போல தேவனுடைய மகிமை தேவாலயத்தை முற்றிலுமாய் The நிரப்பிற்று. priests and servants of God could not minister unto God. அந்த இடத்திலே ஆசாரியர்களும் லேவியரும் தேவனுக்கு ஊழியம் கூட செய்ய முடியாத அளவிற்கு மகிமை இறங்கி வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். Such a powerful temple filled with glory, it was demolished after 400 years. 400 வருடங்களுக்கு பின்பு இதே மகிமை நிறைந்த தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தின தேவாலயம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விட்டது. In 587 BC, Babylonians destroyed the temple. 587ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் அந்த தேவாலயம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. Again, after 50 years they were in exilic period. Jews came under the leadership of Zerubbabel. They built again the temple. அடுத்தபடியாக 50 வருடங்கள்
கழித்து பாபிலோனின் சிறையிருப்பிலே போய் அங்கு அடிமைகளா இருந்தவர்கள் செருபாபேல் என்னும் தலைவனுக்கு கீழாக வந்து இதே தேவாலயத்தை மறுபடியுமாய் கட்ட ஆரம்பித்தார்கள். And in AD 70 Romans destroyed the temple again. செர்பாபேலால் கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தை கிபி 70ஆம் ஆண்டிலே ரோமர்கள் முற்றிலுமாய் சுட்டெரித்து போட்டார்கள். Jesus Christ himself, he told in Matthew 24 verse 2, மத்தேயு 24:2 and Mark 13 verse 2, and Luke 21:6. Matthew 24:2 verse மத்தேயு 24:2 இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus Christ, he himself prophesied that the temple will be demolished. இயேசு கிறிஸ்துவே இந்த எருசலேமில் உள்ள தேவாலயம் முற்றிலுமாய் இடிக்கப்படும் என்று தீர்க்கதரிசனமாக அந்த நாளிலே உரைத்தார். After Zerubbabel rebuilt the temple, செருபாபேல் மறுபடியுமாய் தேவாலயத்தை கட்டின பின்பு almost after 520 years, Jesus Christ entered the temple. 520 ஆண்டுகள் கழித்து இயேசு அந்த ஆலயத்துக்குள்ளே போனார். In the beginning, the Solomon's temple, it was filled with glory, and also it was filled with gold, silver, and bronze. சாலமோன் கட்டின தேவாலயம் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்தது. அதற்கு மேலாக அது பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம். And there are more than 203 times the word temple comes in the Bible. 200க்கும் மேலான முறைகள் தேவாலயம் என்கிற வார்த்தை வேதத்திலே வருகிறது. When Zerubbabel is building the temple, rebuilding the temple, people were comparing. செருபாபேல் 2ஆம் முறையாக வந்து தேவாலயத்தை கட்டும் பொழுது ஜனங்கள் முந்தின ஆலயம் எப்படி இருந்தது, அதனுடைய பொன் எப்படி, வெள்ளி எப்படி என்று கம்பேர் பண்ணி பார்த்தார்கள், ஒப்பிட்டு பார்த்தார்கள். At that time, David, he collected a lot of gold and silver and bronze. சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்கு முன்பாக தாவீது பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் மரத்தையும் சவதரித்து வைத்திருந்தான். And moreover, King Solomon, he was the king who built the temple. சாலமோன் தான் ராஜாவாக இருந்து இந்த தேவாலயத்தை கட்டினான். With all great architects. எல்லா விதமான கட்டுமான பணியில் சிறந்தவர்களை வைத்து அந்த ஆலயம் கட்டப்பட்டது. God himself gave the blueprint how to build the temple. தேவனே இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு வரைபடத்தை கொடுத்தார். அதை வைத்துதான் அது கட்டப்பட்டது. And this time people were comparing that church, that Solomon's temple was very great, and the glory was great, and the gold, many things they were comparing with that. இந்த நாட்களில் செருபாபேல் ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆலயத்தை பார்த்திருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த ஆலயத்திலே எவ்வளவு மகிமை இருந்தது, பொன்னு இருந்தது, வெள்ளி இருந்தது, வெண்கலம் இருந்தது என்று இந்த ஆலயத்தோடு ஒப்பிட்டு அவர்கள் வேதனைப்பட்டார்கள். Every one of us, we have the spirit of comparing. நம்ம எல்லாருக்குள்ள இந்த மற்றதோட அடுத்ததோட ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு ஆவி இருக்கு. If give a piece of cake to two sons, one will see other piece, and this one will see other piece. Which one is bigger? ரெண்டு துண்டு கேக் எடுத்து ரெண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தா கூட யாருக்கு பெருசு யாருக்கு சின்னதுன்னு ஒருத்தர அவங்க பாக்குறாங்க. A man marries a woman, and if she cooks nice food, he will compare his mother's taste with my wife's taste. ஒரு மனிதன் ஒரு மனைவியை திருமணம் பண்ணி வீட்டுல சமையல் செய்தா இந்த சாப்பிடும் பொழுது அந்த கணவர் என்ன செய்கிறார், அவங்க அம்மாவுடைய சமையலையும் மனைவியுடைய சமையலையும் ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. Don't ever think I am telling testimony. நான் சாட்சி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. It's like, I am telling you, assume things. இந்த மாதிரி தான் எல்லா இடங்களிலும் நடக்கிறது. And the later glory will be more. இந்த இடத்திலே அப்படிதான் அவர்கள் ஒப்பிட்டு பார்த்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னிலைமை பின்னால் இருக்கின்ற மகிமை பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று.
And we should stop comparing. நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறத நிறுத்தணும். Husband tell your wife, wife tell your husband, stop comparing. கணவர் மனைவியை பார்த்து சொல்லுங்க, எதையும் ஒப்பிட்டு எதையும் யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. மனைவியும் கணவர் இடத்துல அதே காரியத்தை சொல்லுங்க. All the 5 fingers are not same. நம்முடைய கையில இருக்க 5 விரலும் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவிலே இருக்கிறது. This time when the people were comparing, God is promising 3 promises. இப்படி அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தேவன் 3 காரியங்களை அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். First, God himself would be with them to fulfill all his covenant promises. முதலாவது அவர் சொல்லுகிறார், தேவன் தாமே அவர்களோடு இருந்து உடன்படிக்கையின் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி தருவார். Second, God's spirit would remain among the people. இரண்டாவதாக அவர் வாக்கு பண்ணுவது, தேவனுடைய ஆவியானவர் ஜனங்களுக்கு மத்தியிலே தங்கி இருப்பார். Thirdly, the later glory of God's house would be greater than the former because of the great demonstration of his power through the ministry of Jesus Christ and the apostles. அவர் மூன்றாவதாக என்ன வாக்கு பண்ணுகிறார் என்றால், பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் மேலானதாக பெரிதானதாக இருக்கும். ஏனென்றால் அந்த பிந்தின ஆலயத்திலே தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விளங்க பண்ண போகிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று. The glory is not in the building. மகிமை ஒரு கட்டடத்திலே இல்லை. The glory is in you. அந்த மகிமை இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறது. 1 Corinthians chapter 3 verse 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? You are the temple of the living God. நாம் தான் ஜீவிக்கிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். God's glory is in you. தேவனுடைய மகிமை நமக்குள்ளே இருக்கிறது. Spirit of God, Holy Spirit is within us. பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. He is better than gold, silver and bronze, and he is the maker of creator of gold, bronze and silver. அவர் பொன்னு வெள்ளி வெண்கலம் இருந்த அந்த ஆலயத்தை விட இவர் மேன்மையானவர். ஏனென்றால் அவைகளை உருவாக்கி நமக்காக வைத்தவரே இந்த தேவன்தான். It is not the beauty of the church structures that will ultimately yield the fruit of the king for the kingdom of God. அதாவது ஒரு சபை கட்டடத்தின் அழகு ஒரு சபையினுடைய கனியை பிரதிபலிப்பதோ கொடுப்பதோ அல்ல. One essential thing in our congregations is the presence of God manifests through the Holy Spirit and the gifts, the ministries and power. அதாவது நாம் கூடி வரும் பொழுது எது ஒரு பெரிய மகிமையை நமக்கு கொடுக்கும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கனி உண்டாகிறதே, அதுதான் நமக்கு மகிமையை கொடுக்கும். We have to ask ourselves, is the Holy Spirit manifested greatly in our gatherings? நாங்கள் கூடி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறாரா, இறங்கி வந்து கனி கொடுக்க உதவுகிறாரா என்கிற கேள்வியை தான் நாம் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். The Holy Spirit's chief ministry is to glorify Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான ஊழியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதுதான். We have to glorify Jesus Christ all the time in the midst of people and through us to the world. தேவனுடைய நாம் எல்லாரும் எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். See, if God uses us, we have to give glory to God alone. தேவன் நம்மை பயன்படுத்தும் பொழுது தேவனுக்கு மாத்திரம் நாம் மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். We should not have pride. நமக்குள்ளே எந்தவித பெருமையும் வரக்கூடாது. We have to be careful in these things. இந்த காரியத்திலே நாம் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். God will teach us a lesson. கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். Because he said, I will never give my glory to any other person. ஏனென்றால் அவர் சொன்னார், என்னுடைய மகிமையை நான் ஒருவனுக்கும் கொண்டேன்.
So we have to be careful to give glory to God alone. நாம் தேவனுக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். God will shake the heavens and the earth refers to God's judgment on the world preceding and accompanying the return of Christ to earth. ஆண்டவர் வசனத்திலே சொல்லியிருக்கிறார், நான் இன்னும் ஒரு முறை பூமியை அசைப்பேன் என்று. அது எதற்காக அசைக்கப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக உலகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அதை ஏற்படுத்துகிறார். Hebrews chapter 12 verse 26 and 27. எபிரேயர் 12 26 27. Hebrews 12 26 and 27. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். The same thing we see in Joel 3:16 and Matthew 24:29-30. இதையே தான் நாம் யோவேல் 3:16 வாசிக்கின்றோம். Matthew 24 verse 29-30. 24, 29, 30 இதை தான் வாசிக்கின்றோம். God's glory will then fill the temple more than ever before, and He will dwell among His people in peace as the glorious Savior. தேவனுடைய மகிமை முந்தி எப்பொழுது இருந்ததை விட இப்பொழுது அதிகமாய் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே இறங்கி வந்து நாம் கூடுகிற இடங்களிலே தங்க போகிறது. ஏனென்றால் அதன் மூலமாக அவருடைய கிரியை நம் மூலமாக வெளிப்பட போகிறது. When Jesus died on the cross of Calvary, at that very moment the Bible says that the veil of the temple was rent from top to bottom, giving access to all into the Holy of Holies. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது அவர் எப்பொழுது ஜீவனை விட்டாரோ அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது, மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. அதன் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்துக்கு நாம் எல்லாரும் சுலபமாக செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் வந்தது. Jesus made the access direct. We can go to God directly. அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக தேவனுடைய மகிமையான பிரசன்னத்துக்குள்ளாக நாம் எல்லாரும் நேரடியாக செல்லக்கூடிய, எந்த தடையும் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு கிருபை பாக்கியம் நமக்கு கிடைத்தது. I used to imagine the veil was torn from top to bottom. It's not torn from bottom to top. அதாவது நாம் வசனத்தை வாசிக்கிறோம், திரைச்சீலை கீழிருந்து மேலாக கிழியவில்லை, மேலிருந்து கீழே இரண்டாக கிழிந்தது என்று. Means no person who tore the veil from bottom. God Himself from the top He tore to the people. அதாவது மனுஷர் போய் கீழிருந்து கிழிக்கிறது தான் மனுஷர் செய்ய முடியும். ஆனால் அது மேலிருந்து கிழிக்கப்பட்டதனால் தேவனே அதை செய்தார் என்று நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். Hallelujah. Hallelujah. The Ark of the Covenant represents the presence of God. இந்த தேவாலயத்துக்குள்ளே திரைச்சீலைக்கு உள்ளாக இருந்த உடன்படிக்கை பெட்டி தான் தேவனுடைய பிரசன்னத்தை அந்த நாட்களிலே குறித்தது. And for many years the ritualistic services were taking place behind the veil. இந்த திரைச்சீலைக்கு உள்ளாக தான் அதிக நாட்கள் அந்த காலங்களிலே யூதர்களுடைய மத சார்பான பலி செலுத்துதல், எல்லாம் அந்த இரத்தத்தை கொண்டு போய் தெளிப்பது, இப்படிப்பட்ட எல்லா சடங்காச்சாரங்களும் அதற்குள்ளாக தான் நடந்து கொண்டு இருந்தது. Because Jesus died on the cross, now we don't need a mediator to go to God. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததினாலே நமக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்கு போவதற்கு எந்த விதமான மத்தியஸ்தரும் தேவையில்லை. அந்த நாட்களிலே ஒரு ஆசாரியன் தேவைப்பட்டார், ஆனால் இப்பொழுது நமக்கு அப்படி தேவையில்லை. Coronavirus has caused the churches to shut down, and in the process of shutting down of the churches, it has been revealed that the glory is not there. இப்போ என்ன, நம்ம இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதிலும் அநேக இடங்களிலே சபைகள் மூடப்பட்டு விட்டது. Many pastors, many servants of God, they were praying and fasting, but the they have closed the churches.
அநேகர் நாம் எல்லாரும் ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபித்தோம். ஆனாலும் சபை திறக்கப்படாமல் அநேக மாதங்களாய் இருந்தது. அது என்ன? தேவனுடைய மகிமை நாம் இழந்தது போல இருக்கிறது. If the glory is in the building, see, more than 5 months we closed the temple churches, and it means the glory will be inside. அதாவது 5 மாதங்களாக சபை மூடப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மகிமை ஒரு சபையிலும் ஒரு கட்டடத்திலும் தான் இருக்கும் என்றால் அது தவறான ஒரு எண்ணம். ஏனென்றால் 5 மாதமாக மூடி இருக்கிறது, மகிமை அங்க இல்ல, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தான் அது இருக்கிறது. God doesn't like His glory to be within 4 walls. தம்முடைய மகிமை ஏதோ ஒரு கட்டப்பட்ட ஒரு 4 சுவருக்குள்ளாக வைப்பதற்காக அவர் வெளிப்படுத்தவில்லை தேவன். And God wants to dwell with people. தேவன் ஜனங்கள் மத்தியிலே தான் வாசம் பண்ண வேண்டும் என்று From the beginning we see Adam and Eve. God, He went to visit them. ஆண்டவரை நாம் ஆரம்ப நாட்களிலிருந்து பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே இருந்த பொழுது அவர் இறங்கி வந்து அவர்கள் மத்தியிலே உலாவினார் என்று நாம் வாசிக்கின்றோம். தேவனுக்கு மனிதரோடு சஞ்சரிக்க வேண்டும் என்கிறது தான் வாஞ்சை. So the glory of God is not in the building, in the church building. The glory is in your house, within you. தேவனுடைய மகிமை ஏதோ ஒரு கட்டடத்திற்குள்ளே இல்லை. தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளும் நீங்கள் இருக்கின்ற உங்கள் வீடுகளுக்குள்ளும் இருக்கிறது. It's time for the restoring of the glory of God. இது என்னத்திற்கான நேரம், இது என்னத்திற்கான காலம்? இழந்து போய் கிடக்கிற தேவனுடைய மகிமையை நாம் ஒருமுறை கூட வெளிப்படுத்த வேண்டிய நாட்கள், பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய காலமாயிருக்கிறது. In the days to come, they are going to allow us, and we are going to enter the church. So you are bringing the glory with you to the church இந்த building. நாட்களிலே சபைகளை திறக்க போகிறார்கள், நாம் சபை கூடி வரப்போகிறோம். இந்த நாட்களிலே நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்றால், வீட்டிலே நமக்குள்ளே இருந்த தேவ மகிமையை இப்பொழுது சபைகளுக்குள்ளே நாம் கொண்டு வரப்போகிறோம். Happy word of God says, I was happy when they said unto me, let us go to the house of the Lord. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டிற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். உங்களுக்குள்ள சபை திறக்கப்படுகிறது, கர்த்தருடைய சமூகத்துக்கு போக போகிறோம் என்பதில மகிழ்ச்சி இருக்கா? Kerala Chief Minister told, the temples are being closed, churches are closed, mosques are closed, and because they are closed, I will close the wine shop. கேரளாவில் இருக்கிற முதல் அமைச்சர் சொல்லி இருக்கிறார், சபைகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறதே, மத சம்பந்தமான இடங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறதே, ஆகவே நான் இந்த குடிகார கடைகளை எல்லாம் மூடி விடுகிறேன் என்று அவர் சொன்னார். Recently they opened the wine shops. அவர்கள் இப்பொழுதுதான் அந்த குடி கடைகளை All the people with good smile, they are in a row, they are standing. அந்த கடைக்கு முன்பாக எல்லாம் நல்லா சந்தோஷமா சிரித்து கொண்டு நிற்கிறார்கள். With huge boxes they are buying and going. பெரிய பெரிய பெட்டி பெட்டியா வாங்கி கொண்டு போகிறார்கள். Their happiness in that. அவங்க மகிழ்ச்சி அதுல இருக்கு. Our happiness, when we open the church, all of us will come and worship the Lord with one accord. நம்முடைய மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? சபைகள் திறக்கப்படும் பொழுது சந்தோஷத்தோடு ஓடி வந்து நாங்கள் இணைந்து தேவனுடைய நாமத்தை ஆராதித்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறோம் என்பதில் இருக்கிறதா? It's time for the church to reposition itself so that it becomes the vehicle which God gives. God is right to be who He is and what He wants to do. அதாவது இப்பொழுது நாம் சரியான நேரத்துக்குள்ளாக வந்துவிட்டோம். சபை உணர வேண்டிய ஒரு நேரம். சபையில் உள்ள எல்லா மக்களும் தேவனுடைய மகிமை, தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுத்து, அவர் என்ன நம் மூலமாக செய்ய விரும்புகிறாரோ அதற்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவரை ஏற்றி செல்லுகிற ஜனங்களாக, அவருடைய மகிமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டிய காலகட்டம் இது. In 1 Samuel chapter 4 verse 10 to 22, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம், and also in 2 Samuel chapter 6, we don't have time to read. You can note down on 1 Samuel 4 10 to 22. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 10 இலிருந்து 22ஆம் வசனம் வரை. And also 2 Samuel chapter 6.
2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களையும் நீங்கள் The வாசியுங்கள். Ark of the Covenant was captured by the Philistines. இந்த 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் கரங்களிலே மாட்டிக்கொண்டது, அவர்கள் பிடித்து விட்டார்கள். When the news got back to Eli, ஏலியினிடத்திலே இந்த செய்தி வந்த பொழுது he fell off his seat and broke his neck and died. அவன் உட்கார்ந்திருந்த, அவன் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தபடியால் அவன் பின்னந்தலை கீழே விழும்படியாய் விழுந்து கழுத்து முறிந்து இறந்து போனான் என்று நாம் வாசிக்கின்றோம். His daughter-in-law அவனுடைய மருமகள் went into premature labor, அவனுக்கு கர்ப்பமாய் இருந்தாள். உடனடியாக வலி வந்து and with a dying breath named her son Ichabod. அவள் தன்னுடைய மகனுக்கு இக்கபோத், மறைக்கிற தருவாயிலே அவள் சொல்லுகிறாள் இக்கபோத் என்று தன்னுடைய மகனுக்கு பெயரிடுகிறாள். Ichabod means the glory has departed Israel. இக்கபோத் என்றால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்ற அர்த்தம். The genuine glory of the Lord has departed. உண்மையான தேவ மகிமை அந்த நாட்களிலே இஸ்ரவேலை விட்டு வெளியே போய்விட்டது என்று ஏலியின் மருமகள் சொல்லுகிறாள். Same way now it is time for Samuel to answer the call and say, "Here am I." அந்த நாட்களில் தான் சாமுவேல் எழும்பி, ஆண்டவரே இதோ அடியேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலிருந்து தேவனுடைய மகிமை வெளியே போய்விடாதபடி காப்பதற்காக ஆண்டவரே இதோ அடியேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். The world is not going to get any better, but will only get darker, and the church must be a beacon of light to the world. இனிமேல் நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே பல பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னும் இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கலாம் உலகத்திலே. ஆனால் சபை எழும்பி பிரகாசித்து ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும். Church means you. சபைனா ஏதோ ஒரு கட்டடம் அல்ல, நீங்களும் நானும் தான். God's glory can shine through the church. தேவனுடைய மகிமை உங்களின் மூலமாக, என் மூலமாக இந்த உலகத்துக்கு பிரகாசிக்க வேண்டும். Through us to the lost dying world. நம் மூலமாக இந்த மரித்து கிடக்கிற, அழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். We can never get the world right until we get right and restore the glory of God in the church. நாம் நமக்குள்ளே தேவனுடைய மகிமையை மறுபடியுமாய் கொண்டு வந்து தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திலே வாழாவிட்டால் இந்த உலகத்தில் எதையும் நாம் சீர் செய்ய முடியாது. It is time to restore the glory of God. இது என்ன நேரம் என்றால் தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து அதை வெளியே பிரகாசிக்க செய்வதுதான், பிரகாசிக்க செய்வதற்கான நேரம். 2 Samuel chapter 6, we see 20 years after Samuel called the people to repentance and the Ark of the Covenant had been left in Abinadab's house. நம்ம 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே வாசிப்பது என்னவென்றால், உடன்படிக்கை பெட்டி இவ்வளவு நாட்களாக 20 வருடங்களாக அமினதாபின் வீட்டிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. David is now the king and he has a desire to restore the glory of God back to its right place. இப்பொழுது தாவீது ராஜாவாக மாறினபடியினாலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அதன் சரியான இடமாகிய அந்த ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். Restoration, restore means to bring back to a former state of being. திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று தாவீது விரும்பினான். திருப்பி கொண்டு வர வேண்டும் அப்படின்னா முந்தி இருந்த அந்த மகிமையை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. To restore, the first step we have to do in restoring is the glory of God in the church. There must be a desire to restore it. இப்படி இழந்து போன ஒன்றை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இழந்து போன மகிமையை நமக்குள்ளே மறுபடியுமாய் கொண்டு வந்து நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதல் படி நமக்குள்ளே அதற்கான ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். All of us should have a desire to bring the glory to the church. நாம் நமக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். என்ன வாஞ்சை? என் மூலமாக தேவனுடைய மகிமை என் சபைக்குள்ளே வர வேண்டும்.
வெளிப்பட வேண்டும் என்கின்ற வாஞ்சை இருக்க வேண்டும். The Ark of the Covenant did not belong in the Philistine camp. இந்த தேவனுடைய பெட்டி பெலிஸ்தியர் பாளையத்திலே இருக்க வேண்டிய ஒன்று அல்ல. It did not belong in Abinadab's house. அது அபினதாபின் வீட்டிலே இருக்க வேண்டியதும் அல்ல. Or Obed-Edom's house. அல்லது ஓபேதேதோம் வீட்டிலும் இருக்க வேண்டியது அல்ல. It belonged in the temple of the Lord. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளதான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டும். David decided to restore the ark, the presence of God, back to where it belonged. அது எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு மறுபடியுமாக பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற வாஞ்சை முதலாவது தாவீதுக்கு வந்தது. Therefore he gathered all the choice men in Israel with an eagerness and zeal to restore that which was lost. இந்த இழந்து போன அந்த மகிமை, உடன்படிக்கை பெட்டி வேறொரு இடத்திலே இருந்ததினாலே, எருசலேமிலே மகிமை இல்லாமல் இருந்ததே, அதை மறுபடியுமாய் கொண்டு வர வேண்டும் என்கின்ற வாஞ்சை தாவீதுக்கு இருந்ததினாலே அவன் பாடகர்களையும் துதிப்பவர்களையும் கூட்டி சேர்த்தான். What our church needs now are God appointed men and women who have the desire to see God's glory restored. அதாவது இப்பொழுது நமக்கு என்ன தேவை? தேவனால் அழைப்பை பெற்று தேவனுடைய மகிமையை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற ஆண்களும் பெண்களும் இப்பொழுது தேவை. தேவனுடைய மகிமையை மறுபடியுமாய் நாங்கள் கொண்டு வந்து வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு இருக்கிறவர்கள் தேவை. God will raise up leaders and he will restore his glory. தன்னுடைய மகிமையை நிச்சயமாகவே தேவன் மறுபடியுமாய் கொண்டு வருவார். The second step to restoring the glory of God is there must be a change in the mindset of the church. இரண்டாவது படி என்னன்னா, முதல் படி வாஞ்சை, இரண்டாவது நம்முடைய மனதிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். It is not about popularity, prosperity, fame, the big church, the great attendance, but it is all about seeing and experiencing the glory of God. அதாவது ஏதோ ஒரு பெரிய புகழ் வருகிறது, பேர் வருகிறது, இன்னும் பெரிய பில்டிங் இருக்கிறது, இப்படிப்பட்ட வெளிப்பிரகாரமான காரியங்கள் நமக்கு முக்கியம் அல்ல. Colossians chapter 2 verse 8, very important verse. It says, beware lest any man spoil you through philosophy or vain deceit, after the tradition of men, after the rudiments of the world, and not after Christ. கொலோசையர் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. The early church in book of Acts never had the focus of popularity. ஆதி திருச்சபையை நாம் பார்க்கும் பொழுது ஒரு புகழுக்காக ஒரு காரியமும் அந்த இடத்திலே நடைபெறவில்லை. Not large buildings or fame. அவங்க புகழ்ச்சி வேண்டும், பேர் வேண்டும், பெரிய பெரிய கட்டடங்கள், இதெல்லாம் அந்த நாட்களில் நாம் பார்க்கவில்லை. Let us change our mindset. தேவனுடைய வல்லமையும் அதன் வெளிப்பாட்டையும் தான் நாம் பார்த்தோம். அதே போல நம்முடைய மனமும் மனப்பான்மையும் இப்பொழுது மாற வேண்டும். Long time back I visited one church. There are only few people, and everyone they wish to have 1,000 church members in the church. நான் ஒரு சில நாட்கள், அநேக நாட்களுக்கு முன்பாக ஒரு சபைக்கு போயிருந்தேன். அது சின்ன சபைதான், ஆனால் அவர்களுக்குள்ளே 1000 பேர் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்தது. The desire, it's not wrong, வாஞ்சை தவறல்ல, but you should not be greedy. நாம் பேராசையாக இருக்கக்கூடாது. That church is bigger, so I will have build a bigger church. இந்த சபை பெருசா இருக்கு, அந்த சபை பெருசா இருக்கு, இது அப்படி நாம் யோசிக்க கூடாது. Competition should be avoided. போட்டி போடுகிறவர்களாக நாம் இருக்க கூடாது. We have to build the kingdom of God, not our own kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிறவர்களாக. We are not building our own kingdom. நம்முடைய சொந்த ராஜ்யத்தை நாம் கட்டவில்லை. Praise be to God. கர்த்தருக்கு மகிமை We have to உண்டாவதாக. change our mindset. நம்முடைய மனப்பான்மை மாற வேண்டும். Philippians chapter 2 verse 5 பிலிப்பியர் 2:5 நாம் says, வாசிக்கிறோம், let this mind be in you, which was also in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. We have to have the mind of Christ in the church in order to restore the glory.
நாம் தேவனுடைய மகிமையை மறுபடியுமாய் சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றால் நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை முதலாக வர வேண்டும். Our measurement of success is not like God's measurement of success. நாம் வெற்றி என்று பார்க்கிறதும் தேவன் வெற்றி என்று பார்க்கிறதும் வித்தியாசமானது. God assured them that He was going to enable them to complete this temple, and it was going to be just like He wanted it. அதாவது அந்த ஆலயத்தை செருபாபேல் கட்டின பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அந்த ஆலயம் கட்டி முடிந்த பின்பு நான் எப்படி அது இருக்க வேண்டும் என்று விரும்பினேனோ அப்படிதான் அது இருக்கும். அதுதான் பெரிய மகிமை என்று சொல்லப்படுகிறது. God answered them that He was giving still the temple with His glory. அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த முந்தின ஆலயத்தை விட இந்த ஆலயத்திலே நான் அதிக மகிமையை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். God reminded them that everything comes from Him, and therefore they were not going to run out of anything they needed. அதாவது ஆண்டவர் அவர்களுக்கு எதை இந்த இடத்திலே உணர்த்துகிறார், இந்த ஆலயம் கட்டப்படுவதும் இந்த ஆலயத்திலே அதன் பின்பு ஆராதனைகள் நடப்பதும் தேவனிடத்திலிருந்து தான் வரப்போகிறது. ஆகவே அவர்கள் எதையும் குறைவாகவோ இல்லை என்கிற நிலைமையிலோ இருக்க போவது இல்லை. When God works in our lives, give Him the credit. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் பொழுது அவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். To God be the glory for the things He has done. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வந்த எல்லா காரியங்களுக்காக ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. In the millennium period, again the church will be built. மறுபடியுமாய் இந்த நாட்களிலே தேவாலயம் கட்டப்படும். God's glory will be there. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். And we are going to reign with Jesus Christ. 1000 வருட அரசாட்சியிலே நாமும் தேவனோடு ஆளுகை செய்வோம். We are going to be in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்க போகிறோம். God does not dwell in the temple. தேவன் ஒரு கட்டடத்திலே அல்ல, மனிதர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். So the glory is not in the temple now, but it's in you. ஆகவே இந்த பிந்தின மகிமை, பெரிதான மகிமை கட்டடத்திலே அல்ல, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. So every day we have to bring the presence of God, and in our family prayer, in our personal prayer, in our meditation of the word of God, and bring the glory, so that when we gather together, the glory will be more. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனி ஜபத்திலும், வேத வாசிப்பு நேரத்திலும், குடும்ப ஜப நேரத்திலும், வீட்டிலே இருக்கும் பொழுதும் தேவனுடைய மகிமையை அதிகமாய் நமக்குள்ளே பிரசன்னத்தின் மூலமாக கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நாம் அப்படி கொண்டு வரும் பொழுது, நாம் சபையாய் இணைக்கப்படும் பொழுது இன்னும் பெரிதான மகிமையை நாம் பார்க்கலாம். Let's pray. நாம் ஜெபிப்போம். எல்லோரும் ஒரே சபையாக, ஒரே ஆண்டவரை, ஒரே பேசுகிற தெய்வத்தை வணங்குகிற ஒரு பிள்ளைகளாக, எல்லோரும் ஒரே நம்முடைய சபையை சேர்ந்தவர்களாக ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே கேட்ட வசனங்கள் மூலமாக ஆண்டவரே, ஆண்டவரே நீங்களே இந்த ஆலயம் என்ற வசனம் சொல்கிறதே ஆண்டவரே, ஆண்டவரே நாங்களே ஆலயம் என்று அறிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே ஆலயமாகி ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகிற எங்கள் ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை ஆண்டவரே, எங்கள் சரீரங்களை ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகிற ஆலயத்தை ஆண்டவரே உமக்கு ஆண்டவரை ஏற்ற பாத்திரங்களாக ஆண்டவரே நீர் வணிகமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே சபையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவராக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கட்டிடங்களில் நீர் வாசம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியில் எங்கள் உள்ளங்களிலே வாசம் செய்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கேட்ட வசனங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரயோஜனப்படுத்த ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்த கிருபை செய்யணுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே ஆலயத்தை கெடுத்துப்படாதபடி ஆண்டவரே நாங்கள் ஆலயத்தை ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஒரு பிரகாசிக்கிற ஆண்டவரே விளக்காக ஆண்டவரே நாங்கள் இருக்க கிருபை செய்யணுமாய் கெஞ்சுகிறோம். மணியின் மேல் ஏற்றி வைத்த பட்டணங்களாக ஆண்டவரே நாங்கள் பிரகாசிக்க கிருபை செய்யணுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இருதயங்களை திறந்து கொடுக்கிறோம். நீர் நடத்த மாட்டேன், ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் வாழ்க்கையை நடத்த மாட்டேன், நீர் எங்களை நடத்தும். அன்று எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று நீர் நடத்தணும் வாங்கிக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரமாக அந்த சபை கூடிகள் இருக்கிற வெட்டுகிறார்கள் வசப்படி ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த அரசாங்கம் ஆண்டவரே ஆலயங்களை திறந்து கொடுக்க கிருபை செய்யணுமாய் கெஞ்சுகிறோம். நாங்களும் ஆண்டவரே வந்து உம்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே கண்டுபிடித்து ஆராதிக்க கிருபை செய்யணுமாய் கெஞ்சுகிறோம்.
ஆண்டரே ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கொண்டு வந்து சேர்க்கணுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டரே. நீரே ஒவ்வொரு கொண்டு வரணுமாய் கெஞ்சுகிறோம். மறுபடியும் ஒரு விஷயங்கள் விசுவாசிகள் அனைவரும் கருத்தை போடுற மாட்டேன். நீரே பொறுப்பிட மாட்டேன். யோபை ஆண்டரே, யோபை சுற்றி போட்ட வேலி ஆண்டரே எங்கள் ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பத்தை சுற்றி போடணுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தையும் காத்துக்கொள்ள மாட்டேன். ரத்த கோட்டைகளாக மூடிக்கொள்ள மாட்டேன். எந்த விக்கனங்களோ ஆண்டரே, எதுவும் நாசமோசங்களோ ஆண்டரே எங்கள் விசுவாசிகள் வாழ்க்கையில குடும்பங்களில் ஆண்டரே ஊழியக்காரர்கள் குடும்பங்களில் வராதபடி ஆண்டரே வேலையிடத்தை காத்துக்கொள்ளணுமாய் கெஞ்சுகிறோம். மறுபடியும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பெறாக ஒவ்வொரு ஆண்டரே கருத்தில் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீரே ஆண்டரே காத்துக்கொள்ளுமாய் கெஞ்சுகிறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத வசனம் சொல்கிறது ஆண்டவரே. இம்மட்டும் எங்கள் சபையை காத்து வந்ததற்கு ஆசீர்வதிக்கிறோம். நீரே குறிப்பிட்ட இடத்தும் காத்துக்கொள். மீதியான எல்லா காரியங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொள்வான் ஆண்டவரே. நீரே காத்துக்கொள். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்தும் நம்மளுடைய வருகமிட்ட ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, நமக்கு சண்டே ஸ்கூல், ஆன்லைன் சண்டே ஸ்கூல் 3 மணிக்கு அல்லது 4 மணிக்கு இருக்கும். அந்த டைம் எந்த டைம் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் சொல்லும்படி சபிதாவடத்திலே சொல்லும்படி என்பதை கேட்கிறேன். தொடர்ந்து அது மட்டுமல்ல, டியூஸ்டேஸில் செவ்வாய்க்கிழமையில் தலைவர் கூட்டங்கள் இருக்கிறது ஜூமில். நீங்கள் எல்லாரும் வரும்படி என்பதை கேட்கிறேன். நாம் கூடி அதில் ஜெபிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறோம், சாட்சிகளை சொல்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுடைய தேவைகளுக்காக. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.